பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2வது நிருபத்தினுடைய கடைசி அதிகாரத்துக்கு நாம் வருகிறோம். அப்படின்னா தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபங்கள் எல்லாம் ஒரு நிறைவுக்கு வருது. 2வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது அதில் ரொம்ப கொஞ்சம் ஹெவி ஸ்டஃப்பாக இருந்தது நம்ம பார்த்தோம். 3வது அதிகாரம் அந்த அளவுக்கு இருக்காது என்று சொல்லி நம்புகிறேன். 3வது அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே அப்படின்னு சொல்லுகிறான். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு ஒரு ஜெப விண்ணப்பம் வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். முந்தின நிருபத்திலையும் பவுல் இதே மாதிரி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறத நம்ம 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 25வது வசனத்தில் பார்க்கிறோம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். இப்போது கொரிந்து பட்டணத்தில் பவுல் இருக்கும்போது ஆரம்ப நாட்களில் அவனுக்கு எதிர்ப்பு இருந்தது. போகிற இடத்துலலாம் ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எதிர்ப்பு கிளம்புனதுக்கப்புறம் சிச்சுவேஷன் மாறுது. எல்லா இடத்துலையும் அப்படி தான், கொரிந்து பட்டணத்துலேயும் அப்படி தான். கொரிந்து பட்டணத்தில் அந்த எதிர்ப்பு உண்டாகும்போது நம்ம அதை அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 1லேருந்து 18 வரைக்கும் உள்ள வசனங்களில் அந்த சம்பவங்களை ஃபுல்லாக பார்க்குறோம். அப்போஸ்தலர் 18ல் கொரிந்து பட்டணத்தில் பவுலுக்கு என்ன நடந்தது என்று பார்த்து தெரிந்து கொள்கிறோம். இப்போ அதில் பவுல் ஊழியம் செய்யும்போது இந்த எதிர்ப்பு எழும்பினப்போ அவனுக்கு ஆதரவாய் கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுக்குறார். 9வது 10வது வசனத்துக்கு வந்தோம்னா, ராத்திரியில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாத, தைரியமாக பேசு, மௌனமாக இராத, நான் உன்னோட கூட இருந்து காரியங்களை செய்வேன், உனக்கு விரோதமாக கையை உயர்த்துறதுக்கு நான் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டேன், இந்த பட்டணத்தில் எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் விசேஷமான ஒரு வெளிப்பாடை கொடுக்குறார், ஒரு தரிசனத்தை கொடுக்குறார். அந்த தரிசனம் கிடைச்ச பின்னால் அவன் தொடர்ந்து அங்கே ஊழியம் செய்கிறான். வேறு எந்த பட்டணத்துலேயும் இதுவரைக்கும் பவுல் மாதக்கணக்காய் தங்கினதான் நம்ம பார்க்கவே முடியாது. அதிகபட்சமாக சில வாரங்கள் தான் இருந்ததாக நம்ம பார்க்குறோம். ஆனால் கொரிந்து பட்டணத்தில் மட்டும் 1.5 வருஷம் 18 மாதம் அவன் தொடர்ந்தாப்புல அங்கேயே தங்கி ஊழியம் செய்கிறத பார்க்குறான். இவன் இந்த கொரிந்து பட்டணத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னா, அவனை தேசாதிபதி முன்னாடி கொண்டு போகிறாங்க. கல்லியோன் அப்படிங்கிறவன் புதுசாக சார்ஜ் எடுக்கிறான், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறான், புதுசாக சார்ஜ் எடுக்கிறான். புதுசாக வந்திருக்கிற கவர்னர் முன்னாடி இவனை கொண்டு போய் நிறுத்தி தங்களுடைய குற்றச்சாட்டுகளெல்லாம் வைக்கிறாங்க. வச்ச உடனே கல்லியோன் எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப கூலாக, அப்பா இது லா அண்ட் ஆர்டர் பற்றி இருந்தால் நான் டிசைட் பண்ணலாம், ஏன்னா இந்த சட்டங்களின்படி என்ன தப்பு என்ன தண்டனைங்கிறத நான் டிசைட் பண்ணலாம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் குற்றச்சாட்டுலாம் எதில் இருக்குது? நியாயப்பிரமாணத்தில் இருக்குது, உங்கள் வேத புஸ்தகத்துலேருந்து இருக்குது. உங்கள் வேத புஸ்தகத்தின்படி தப்புங்கிறதுக்கெல்லாம் நான் இங்கே உட்காந்து நியாயம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, அதுக்காக நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நியாயாசனத்துலேருந்து துரத்தி விட்டான்னு சொல்லியிருக்கு. நியாயாசனத்துலேருந்து அவன் துரத்தி விட்டானா, இவங்க தனக்காக பேசுவான்னு போய் நின்னாக்க கடைசியில் அவன் இப்படி அலட்சியமாக பதில் சொல்லிட்டான். அப்போ பார்த்து பவுலுக்கு சாதகமாக இருந்தாங்க பாருங்கள் மற்றவங்க, கிரேக்கர்களும் மற்றவங்களும் யாரெல்லாம் குற்றம் சாட்டினாங்களோ அவங்களெல்லாம் அடித்தாங்க. எங்கே? நியாயாசனத்திலே வச்சு அடிக்கிறாங்க. கல்லியோன்னு அதை பார்க்குறான், பார்த்து ஒன்றுமே சட்டை பண்ணிக்கவே இல்லை, நல்லா வாங்கிக்கிட்டோன்னு பேசாமல் விட்டான். இந்த சம்பவம் முக்கியமான சம்பவம். ஏன்னா அன்றைக்கி அடி வாங்கினவங்களில் சொஸ்தனேயு என்கிற ஒரு நபர் இருக்கிறான். அந்த சொஸ்தனேயு என்கிறவன் பவுல் மேலே குற்றம் சாட்டின முக்கியமான தலைவர்களில் ஒருவன். இப்போது சொஸ்தனேயும் சேர்ந்து அடி வாங்குறான், சரிங்களா? ஆனால் நம்ம கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துக்கு வந்தோம்னு சொன்னால், பவுலோடு சேர்ந்து கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை எழுதினதில் சொஸ்தனேயும் ஒருத்தன். இப்போ பவுலுக்கு விரோதமாக குற்றம் சாட்டினவன் என்ன பண்ணியிருக்கிறான்? இப்போது மனம் திரும்பி பவுலோட சேர்ந்து அவனுடைய ஊழியத்தில் இணைஞ்சு கொரிந்து பட்டணத்துக்கு எழுதின லெட்டரில் சொஸ்தனேயும் ஒரு ஆள், ஒரு சிக்னட்ரி, அவனும் சேர்ந்து கையெழுத்து போடுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அவ்வளோ பெரிய சம்பவம் அங்கே நடக்குது. அந்த சம்பவம் நடந்த அப்புறம்தான்
பவுலுக்கு அங்கே சாதகமாய் சூழ்நிலை மாறுது. அவன் அடுத்த 1.5 வருஷம் அங்கே ஊழியம் செய்து அதுக்கப்புறம் தன்னுடைய 2வது மிஷினரி பிரயாணத்தினுடைய முடிவுக்கு அவன் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நெருக்கமான சூழ்நிலை இருந்தப்போ அவன் முதல் நிருபத்தை தெசலோனிக்கேயருக்கு எழுதுனா, அப்போ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொன்னான். இப்போ 2வது நிருபத்தை உடனே எழுதுகிறான். இதுலேயும் அவன் என்ன கேட்குறான்? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லும்போது ஜெப விண்ணப்பத்தில் 2 நோக்கம் வைக்கிறான். என்ன 2 நோக்கம்? ஒன்று, நம்பர் 1, வசனம் எங்கும் பரம்பி மகிமைப்படணும்னு சொல்லி. 2வது, துர்குண பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படணும். இது 2 தான் விண்ணப்பம். இந்த பரம்பி அப்படிங்கிற வார்த்தை, வசனம் எங்கும் பரம்பி மகிமைப்படணும்னு சொன்னால் அவன் சொல்கிற மீனிங் ரொம்ப அழகான மீனிங். இப்போ ஆற்று நீர் ஓடுது. ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அந்த நீர் இதுவரைக்கும் பாய்ந்து போனது போல் போகாது. இப்போ எப்படி ஓடும்? கரையை தாண்டி பரம்பி ஓடும். இப்போ வசனம் எப்படி வேலை செய்யணுமா? பரம்பி அது மகிமைப்படணும்னு சொல்கிறான். அப்போ நம்ம அதை காட்சியாக பார்த்தோம்னா அவன் என்ன மீன் பண்ணுறாங்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடியும். துர்குண பொல்லாத மனுஷர்னு சொல்லும்போது இப்போ பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கவங்க யார்? அங்கே விசுவாசியாத யூதர்கள். ப்ராப்ளமே அந்த விசுவாசியாத யூதர்கள் தான் இவனுக்கு விரோதமாக எழும்பி மற்றவங்களையும் சேர்த்து இவங்களுக்கு விரோதமாக கிளப்பி விடுறது. ஸோ அவங்கள இவன் மென்ஷன் பண்ணும்போது துர்குண பொல்லாத மனுஷர்னு சொல்கிறான். 3வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். இப்போ தான் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு வேண்டிக்கொள்ளுங்கள்னு சொன்னேன். எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்க. ஆனால் அடுத்த வசனமே என்ன சொல்கிறான்? உங்களை கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்வார். இப்போ தெசலோனிக்கேயர் இவங்களுக்காக வேண்டிக் கொள்கிறது இருக்கட்டும், தெசலோனிக்கேயரே இதில் இருக்கிறாங்க, அவங்களே உபத்திரவத்தில் தான் இருக்கிறாங்க. அதனால தான் அவன் முதல் நிருபத்தை எழுதுனது. அவங்க உபத்திரவத்தில் இருந்ததுனால விசுவாசம் ஏதாவது ஆட்டம் கண்டுச்சா என்னன்னு பார்க்கறதுக்காக தான் தீமோத்தேயை அனுப்புனா. தீமோத்தேயை பார்த்துட்டு வந்து சொன்ன சந்தோஷத்தில் தான் முதல் நிருபத்தை எழுதுனான். நீங்கள் நல்லா நிற்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அது குறித்து எனக்கு சந்தோஷம்னு சொல்லி எழுதுனான். இப்போ 2வது நிருபம் எழுதும்போது அதே சூழ்நிலை அங்கே நீடிக்குது. இன்னும் அவங்களுக்கு உபத்திரவத்தின் மத்தியில் தான் இருக்குது. அவங்களுக்கு சொல்கிறான், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அந்த கர்த்தர் உங்களையும் விலக்கி காத்துக்கொள்வார், தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணுறான். 4வது வசனத்துக்கு வந்தோம்னா, மேலும் நாங்கள் கட்டளையிட்டு இருக்கிறவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையாய் இருக்கிறோம் அப்படிங்கிறான். இப்போ இந்த தெசலோனிக்கேயரை பொறுத்த வரைக்கும் பவுல் நிறைய காரியங்களை மெச்சி கொள்ளுகிறான். உங்களுடைய அன்பு, உங்களுடைய விசுவாசம் இதெல்லாம் அதிகமாய் பெருகி வருது, மிகவும் பெருகி வருதுன்னு சொல்லிலாம் ரொம்ப அவங்கள மெச்சி கொள்ளுகிறான். அவங்கள மெச்சி கொள்ளுகிற இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், அவங்களுடைய கீழ்ப்படிதல். யாருக்கு கீழ்ப்படுகிறாங்க? அங்கே வந்து ஊழியம் செஞ்ச இந்த குழுவினர் சில காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க, அந்த வார்த்தைகளுக்கு அவங்க கீழ்ப்படுகிறாங்க. இப்போ இந்த ஊழியக்காரர் வந்து அங்கே ஊழியம் செஞ்சப்போ அவங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை அங்கே இருக்கிற ஜனங்க வாங்கி அதன்படி செய்கிறவர்களாகவும் இனிமேலும் செய்கிறவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லுகிறான். அப்படி அவங்க கீழ்ப்படுகிறதின் நோக்கம் என்ன, அதனுடைய விளைவு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்த வசனம், கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. இப்போ அந்த கீழ்ப்படிதல் உங்களுக்குள்ளே இருக்குது, நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்பிக்கையாக இருக்கிறோம் என்று சொல்லிட்டு உங்களை கர்த்தர் எப்படி நடத்துவார்? 2 காரியத்துக்கு. தேவனை பற்றும் அன்புக்கு. இப்போ தேவனோட உள்ள ரிலேஷன்ஷிப்பில் ஒன்று தான் லிங்க், வேறு எதுவுமே இல்லை. தேவனோட உள்ள ரிலேஷன்ஷிப் அன்பின் அடிப்படையில் உள்ள ஒரு தொடர்பு. தேவன் அன்பாகவே இருக்கிற தேவன், அன்பாக இருக்கிறதுனால தான்
நமக்கு இந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்துருக்கிறார். அன்பாக இருக்கிறனால தான் நமக்கு போதிக்கிறார். அன்பாக இருக்கிறனால தான் நம்மை நடத்துகிறார். அன்பாக இருக்கிறனால தான் குமாரன் அனுப்பினார். அன்பாக இருக்கிறனால தான் நம்மை சிக்ஷிக்கிறார். அன்பாக இருக்கிறனால தான் நிறைய டைம் நம்மளை தண்டிக்கிறார். இப்போ தேவனோடு இருக்கிற உறவு அந்த அன்பின் அடிப்படையில் உள்ள உறவு. இப்போ தேவனோட இருக்கும் அந்த அன்புங்கிறது சாதாரண அன்பு இல்லை, அது ஒரு தியாகமான அன்பு. தியாகமான அன்புன்றதை விட தியாகமான உள்நோக்கம் இல்லாத, பிரதிபலன் எதிர்பாராத ஒரு தெய்வீக அன்பு. அப்படிப்பட்ட அன்பு மனுஷர் பக்கத்தில் பார்க்க முடியாது. நாமும் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது அந்த அன்பின் அடிப்படையில் தான் செய்யணும். எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும். நான் ஆண்டவர்கிட்ட க்ளோஸாக இருந்தேன்னா எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்குங்கிறதுனால இல்லையா, தேவன் அன்பு கூர்ந்திருக்கிறார். உங்களையும் தேவன் என்ன நடத்தணும், தேவனை நோக்கி அன்புக்கு நேராக உங்களை நடத்தணும். இன்னொன்று என்னன்னு சொன்னால், கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நடத்தணும்னு சொல்கிறான். இப்போ பொறுமைன்னு சொல்லும்போது நம்ம யோபுவின் பொறுமை பற்றி பேசுகிறோம். யோபுவின் பொறுமை பற்றி நிறைய காரியங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் சாட்சியாக சொல்லப்படும். ஆனால் கிறிஸ்து பாடுபட்டார் பார்த்தீங்களா, அந்த பாடுபட்டது பொறுமையோடு அவர் பாடுபட்டாருன்னு பார்க்குறோம். இப்போ கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் கடைசியில் வரும்போது அவருடைய வல்லமையெல்லாம் குறைஞ்சி போயிட்டதுனால அவரை பிடிச்சிட்டாங்கன்னு இல்லை. இப்போ சூப்பர்மேனை கிரிப்டோனைட்டுன்ற ஒரு கல்லை எடுத்து அவன் கழுத்தில் கட்டிட்டா அவனுடைய பவர்லாம் போயிடும், அவன் என்ன வேணால் செய்யலாம். கிறிஸ்து அந்த மாதிரி தன்னுடைய வல்லமையெல்லாம் இழந்த நிலையில் இருக்கும்போது பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு இல்லை. அவரை கை நீட்டி பிடிச்சப்போ கூட அந்த அறுந்து போன காது அவர் சுகமாக்கிட்டு தான் அவங்களோட போனார். அவனை ஒருத்தன் ஓங்கி அரைஞ்சான், அவனை முறைச்சி பார்த்துருந்தாலே அவன் இல்லாமல் போயிருப்பான். அவரால் கூடும். ஆனால் அவர் எப்படி அதை தாங்குறார்? குட்டுறாங்க, துப்புறாங்க, அவரை கிண்டல் பண்ணுறாங்க, எல்லாம் நடக்குது. அது எல்லாத்தையும் அவர் எப்படி சகிக்கிறார்? பொறுமையோடு சகிக்கிறார். இப்போ பொறுமைக்கு கிறிஸ்து எவ்வளவு பொறுமையாக இதை கையாளுறாருங்கிறத பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கோம். ஸோ நம்மை கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நடத்தணும்னு சொல்லி அவங்களுக்காக அதாவது தேவன் உங்களை இப்படி நடத்துவாராக அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஹோப்போட சொல்கிறத நம்ம இந்த 6லிருந்து 12 வரைக்கும் உள்ள வசனங்கள் முக்கியமான வேத பகுதி. 6லேருந்து அவன் ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுறான். இது வரைக்கும் அவங்கள ரொம்ப என்கரேஜ் பண்ணி அவங்கள பாராட்டி, ஓகே நீங்கள் இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குது, பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு வந்தான். இப்போ 6லேருந்து 12 வரைக்கும் ஒரு சீரியஸான சப்ஜெக்ட் பேசுகிறேன். என்னன்னு சொன்னால், கீழ்ப்படிதல் மிகுந்த இந்த சபையில் ஒழுங்கீனம் இருக்கிறத பவுல் நேரில் பார்க்குறான், அங்கே ஊழியம் செய்யும் போதே பார்க்குறான். அதனால் முதல் நிருபம் எழுதும்போது ஒழுங்கில்லாதவர்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி எழுதுனா, 1 தெசலோனிக்கர் 5ஆவது அதிகாரம் 14ஆவது வசனத்தில் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள்னு சொல்கிறான். அப்போ அவங்க மத்தியில் சிலர் ஒழுங்கில்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு புத்தி சொல்கிறான். அது மட்டும் இல்லை, 4ஆவது அதிகாரம் 1 தெசலோனிக்கர் 4ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்தில், நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாக இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினால் வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம்னு சொல்லுகிறான். எதின் அடிப்படையில்? நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே. நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியேன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் உங்கள் மத்தியில் ஊழியம் செய்தப்போ இது குறைகள் இப்படி இருந்தது, அப்போது நாங்கள் கட்டளை இட்டோம், இது இப்படி செய்யக்கூடாது, இப்படி தான் செய்யணும்னு கட்டளை இட்டோம். அதை மேற்கோள் காட்டி இப்போ சொல்லுகிறான், நாங்கள் கட்டளையிட்டபடியே நீங்கள் இந்த காரியம் செய்யணும்னு சொல்லி. இப்போ இவங்க கோட் பண்ணுறது எல்லாமே ஒழுக்கம் குறைவான காரியங்கள். சொந்த அலுவல்களை பார்க்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இவங்க சொந்த அலுவல்களை பார்க்காம மற்ற வேலையில் மூக்கை விட்டுட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அமைதல் உள்ளவர்களாக இருக்கணும்னு சொன்னால் அவங்க அமைதல் இல்லாதவர்களாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும்னு சொன்னால் வேலை செய்யாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம்.
ஸோ அந்த குறைகளெல்லாம் இருக்கிறதுனால அவன் அங்கே இருக்கும்போதே அதை பற்றி பேசியிருக்கிறான். இப்போ நிருபம் எழுதும்போதும் எழுதி அனுப்புகிறான். இது முதல் நிருபம். முதல் நிருபத்தில் இவ்வளோத்தையும் சொல்லிவிட்டு இப்போ 2வது நிருபத்துக்கு வந்தோம்னு சொன்னால் 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில், மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை இடுகிறோம். புத்தி சொல்லுகிறோம்ங்கிற ரேஞ்செல்லாம் மாறி இப்போ ஒரு ஸ்டெப் மேலே வந்து கட்டளை இடுகிறோம். ஏன் அப்படி கடினமாக சொல்ல வேண்டியது இருக்குது? அங்கே இருக்கும்போதே சொன்னேன், கேட்கல. இப்போ அடுத்து ஒரு லெட்டர் அனுப்புனேன். அந்த லெட்டர் கிடைச்சப்புறமாவது ஏதாவது மாற்றம் இருந்திருக்கணும். இப்போ நான் கடைசியாக கேட்டது வரைக்கும் இன்னும் அந்த மாற்றம், எதிர்பார்த்த மாற்றம் வரல. அதனால் அதை கொஞ்சம் ஸ்க்ரூவை டைட் பண்ண வேண்டியிருக்குது. இப்போ சொல்கிறேன், ஆக்ஷன் எடுக்கணும். என்ன ஆக்ஷன் எடுக்கணுமா? அப்படி மீறி எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் என்ன செய்யணும்? விட்டு விலகணும்னு சொல்லுகிறான். இப்போ இந்த விட்டு விலகணும்னு சொல்லும்போது சபையை விட்டு விலக்கி வைக்கிறதுன்னு நினச்சி கொள்ளக்கூடாது. சபையை விட்டு விலக்கி வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் சீரியஸான விஷயம். அது சீரியஸான காரியங்களுக்கு மட்டும்தான் அதை செய்ய முடியும். எக்ஸ்கம்யூனிகேஷன் சொல்கிறோம் இல்லை, சபை ஐக்கியத்தை விட்டு தள்ளி வச்சிருது. அது ரொம்ப சீரியஸான இஷ்யூஸ் தான் செய்ய முடியும். டிசிப்ளின் இல்லாததுக்கெல்லாம் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், யாருமே உட்கார முடியாது. எல்லாருமே ஏதாவது ஒரு இதில் குறை இருக்கும், ப்ராப்ளம். இப்போது ஒழுங்கில்லாதவர்களை விட்டு விலகுங்கன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக அவங்கள ஐக்கியத்தில் தான் வச்சுக்க சொல்கிறான். ஆனால் இந்த ரொம்ப க்ளோஸாக இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாதீங்க. அவங்க தப்பு செய்கிறாங்கன்னு அவங்க உணரணும். அப்போது அவங்கள விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கங்கன்னு அந்த ரேஞ்சில் தான் சொல்லுகிறான். பவுல் இப்படி கஷ்டப்பட்டு இதை பற்றி மென்ஷன் பண்ணி அதை பற்றி திரும்பவும் பேசி அதை கட்டளையாக கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, அவன் ஒரு முறைமையை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறான். நான் உங்கள் மத்தியில் இருந்தப்போ ஒரு முறைமையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லுகிறான். என்ன முறைமையை கற்றுக் கொடுத்தானா, இவன் அவங்க மத்தியில் இருக்கும்போது தன்னுடைய லைஃப்பை ஒரு மாடலாக அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுகிறான். அதாவது இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லலை, செய்தே காண்பித்திருக்கிறான். அந்த செய்தே காண்பித்ததை எப்படி செய்து காண்பித்தேன்னு சொல்லுகிறான். 7லேருந்து 9 வரைக்கும் உள்ள வசனங்களில், இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே நம்பர் 1 ஒழுங்கற்று நடக்கலை. நாங்கள் ஒழுக்கத்தை கடைப்பிடித்தோம். இப்போ ஒரு ஃபேமிலியில் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 2 பிள்ளைங்களையும் கோயிலுக்கு போன்னு அவங்க அம்மா அடித்து துரத்துவாங்க சர்ச்சுக்கு போகணும்னு. உங்களை அனுப்பிட்டு உங்கள் மம்மி என்ன செய்வாங்கன்னு கேட்டேன். அவங்க வீட்டில் ரெஸ்ட் எடுப்பாங்களாம். இப்போ பிள்ளைங்களுக்கு டிசிப்ளின் சொல்லி கொடுக்குறாங்களா? டிசிப்ளின் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க எப்படி இருக்கிறாங்க? இன்டிசிப்ளினாக இருக்கிறாங்க. இது அப்படி இல்லை. இவங்களே எப்படி நடந்தாங்களாம்? ஒழுக்கமாய் நடந்து காமிக்கிறாங்க. ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டுமென்றே அப்படி செய்தோம். எவ்வளவு எஃபர்ட் அதுக்குள்ளே போயிருக்குன்னு பாருங்கள். நாங்கள் ஊழியம் செய்கிறோம்ப்பான்னு சொல்லிட்டு ஊழியம் செய்கிறோம், அதனால் நீங்கள் எங்களை பராமரிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு பாரமாக இருந்திருக்கணும்னா இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க மத்தியில் சில ஒழுக்கம் கேடு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க ஒழுங்காக நடந்து காண்பித்து ஒரு முறைமையை கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இன்ன விதமாக எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நாங்களே அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்களை பார்த்து அதை ஃபாலோ பண்ணணும் இல்லை அப்படின்னு சொல்லுகிறான்.
இப்போது ஒருவனுக்கும் பாரமாக இராதபடிக்கு என்ன செஞ்சாங்களாம்? வேலை செஞ்சாங்க. பிரயாசப்படுறதுன்னா என்னது? வேலை செய்கிறது. வேலை செய்கிறதுனா அதில் நிறைய விதமான வேலை இருக்குது. இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம்னா அதுவும் ஒரு வேலை தான் இல்லையா? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டியூட்டி டைமுக்கு நம்ம ரெகுலராக எல்லா நாளும் சண்டே தவிர நம்ம விடாமல் போயிட்டு மாதம் முடிஞ்சோடனே சம்பளம் வாங்குகிறோம்னா அது நம்ம ஒரு வேலையில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரியம். அதே சமயத்தில் மூட்டை தூக்குறதும் ஒரு வேலை தான், வண்டி இழுக்கிறதும் ஒரு வேலை தான். இந்த வேலைக்கு அந்த வேலைக்கு வித்தியாசம் என்னது? ரெண்டு பேருமே பிரயாசப்படுறாங்க. ஒருத்தர் வருத்தப்பட்டு பிரயாசப்படுறாங்க. ரெண்டு பேரும் வேலை தான் செய்கிறாங்க. ரெண்டு பேரும் வேலை செய்கிறதுனால ரெண்டு பேரும் பிரயாசப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. பிரயாசப்படுறதுனா ஒர்க் பண்ணுறது, லேபர் பண்ணுறது. ஓகே, ஸோ ரெண்டு பேருமே வேலை செய்து தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் வருத்தமான வேலை செய்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹார்ட் லேபர். இப்போ இவங்களுடைய லேபர் லைட் லேபர். ஃபேனுக்கு அடியில் உட்காந்துருப்பாங்க, ஒரு டெஸ்க் இருக்கும், சேர் இருக்கும், கம்ஃபர்டபுளாக வேலை பார்ப்பாங்க. அவங்க வெயில் மழை எதுவாக இருந்தாலும் அவங்க அதெல்லாத்தையும் சகித்து கடினமான வேலைகளை செய்கிறவங்களாக இருப்பாங்க. ஸோ பவுல் தெசலோனிக்கே பட்டணத்தில் வேலை செஞ்சு சம்பாதிச்சானா. எப்படிப்பட்ட வேலை செஞ்சு சம்பாதிச்சானா? வெறும் பிரயாசம் இல்லை, வருத்தமும் இருந்துதான். பிரயாசமும் இருந்தது, வருத்தமும் இருந்தது. அதை டியூட்டி டைமிங் எப்படி? இரவும் பகலும், டைமிங்கே கிடையாது. எதுக்காக? சொந்த சாப்பாட்டை சாப்பிடணும், இலவசமாக சாப்பிடக்கூடாது, அடுத்தவனுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு டிசிப்ளினுக்காக அவங்க அங்கே இருந்த நாளெல்லாம் இப்படி செஞ்சு, இப்படி கஷ்டப்பட்டு, இப்படி சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிட்டே என்ன செய்கிறாங்க? ஊழியம் செய்கிறாங்க. ஸோ பவுல் அதை செய்து காட்டினதுனால அவ்வளோத்தையும் பார்த்து கூட அந்த ஜனங்க இன்னும் இப்படி இருக்கிறாங்கன்றதை பார்க்கும்போது இப்போது கட்டளை இடுகிறேன்னு சொல்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறான். அப்படிப்பட்ட சகோதரனை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க? விட்டு விலகுங்க. ஏன் விட்டு விலகணும்? சகோதரன் தானே, இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். எப்போவுமே ஒழுக்கக்கேடு நட்பாச்சுன்னா அது நல்லவனை பார்த்து ஒழுக்கம் குறைவாக இருக்கிறவன் திருந்த மாட்டான். ஆக்சுவலாக ஒழுக்கம் குறைவாக இருக்கிறவனை பார்த்து நல்லா இருக்கிறவன் கெட்டு போயிடுவான். அதுதான் நடக்கும். அப்போ ஒழுக்கமின்மை அதிகமாகும். அதை ஸ்டாப் பண்ணணும்னா என்ன செய்யணும்? அந்த யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அப்போ தான் அடுத்த ஆள் ஓகே இது மிஸ்டேக், நம்ம அதை ஃபாலோ பண்ணக்கூடாது, இதுக்கு ரெப்ரிகேஷன் இருக்குது, மற்றவங்க அதுக்கு ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை அப்படிங்கிறது தெரிய வரும். எல்லாம் ஒன்று தான், தப்பு செய்கிறவனு ஒன்றா தான் இருக்கான், தப்பு செய்யாத ஒன்றா தான் இருக்கிறான்ற மாதிரி நம்ம வச்சுருந்தோம்னு சொன்னால் அது அந்த ஒழுக்கமின்மையை சரிப்படுத்தாது. அதனால் அந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். இப்போது பவுல் வேலை செய்து ஊழியம் செய்தான். அதனால் ஊழியம் செய்கிறவங்க வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்லி போன நிருபம் நம்ம பார்க்கும்போது, முதல் நிருபம் பார்க்கும்போது பார்த்தோம். பேதுரு வேலையை செஞ்சுட்டு இருந்தவன் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தான்னு சொல்லியும், பவுல் ஊழியம் செய்தாலும் வேலை செய்து சம்பாதிச்சு ஊழியம் செய்தான்னு சொல்லியும் பார்த்தோம். ஸோ பவுலை போல் உள்ளவங்களும் இருக்கிறாங்க, பேதுருவை போல் உள்ளவங்க இருக்கிறாங்க. இது வேதத்தில் ஆதாரம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபத்தில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுகிறான். அது அன்றைக்கி செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சகோதரி ரைஸ் பண்ணாங்க. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில், 2 தீமோத்தேயு 2:4 பவுல் என்ன சொல்லுகிறான்னா, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். பிழைப்புக்கு அடுத்த அலுவல்கள் என்னது? தன்னுடைய சாப்பாட்டுக்கு, தன்னுடைய ஃபேமிலிக்குள்ள வேலைகளில் சிக்கிக்கொள்ள மாட்டான். அவன் தண்டில் வேலை செய்யணும்,
அதில் மட்டும்தான் அந்த சேவகம் எழுதி கொடுத்துருக்கான், அது அந்த கான்ட்ராக்டில் அவன் மெயின்டைன் பண்ணும், இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது ஊழியத்தில் இருக்கிறவங்க பிழைப்புக்கு அடுத்த வேலைகளில் ஈடுபடலாம்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது கேள்வி, நியாயமான கேள்வி. இப்போ இதை சொன்னவன் வேலை செஞ்சு ஊழியம் செய்கிறானா அல்லது ஊழியம் மட்டும் செய்கிறானா? அவனே வேலை செஞ்சு ஊழியம் செய்கிறான். அப்போ அவன் அடுத்த ஆளை பார்த்து நீ வேலை செய்யக்கூடாது ஊழியம் செய்யணும்னு சொன்னான்னு இந்த வசனத்திலிருந்து அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு தெரிந்து கொள்ளுங்க. இதுக்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னால், பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் ரோமருக்கு எழுதும்போது 12வது அதிகாரம் 11வது வசனத்தில், ரோமர் 12:11, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். யார்கிட்ட சொல்கிறான்? ரோமாபுரியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு சொல்கிறானா ஊழியக்காரருக்கு சொல்கிறானா? சபைக்கு தான் சொல்கிறான். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். யாருக்கு சொல்கிறான்? விசுவாசிகளை பார்த்து தான் சொல்கிறான். அடுத்தது என்ன சொல்கிறான்? கர்த்தருக்கு ஊழியம் செய்கள்ன்றான். இப்போ விசுவாசிகளை பார்த்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்னு சொல்லும்போது எல்லாரும் அவங்கவுங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்கிறானா? என்ன சொல்கிறான்? அப்படி சொல்லலை. நம்ம ஆட்டோமேட்டிக்காக புரிந்து கொள்கிறோம், அப்படி சொல்லலை. அப்போ பவுலினுடைய போதனையே வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்யக்கூடாதுங்கிறது பவுலினுடைய போதனை இல்லைங்கிறத நம்ம கன்ஃபார்மாக அறிந்து கொள்ள முடியும். அதனால் இதில் எந்த டவுட்டே கிடையாது. பவுல் பிரயாசப்பட்டான், வருத்தத்தோடு பிரயாசப்பட்டான், இரவும் பகலும் வருத்தத்தோடு பிரயாசப்பட்டு ஊழியம் செய்து அந்த சபையை நிறுவினான் அப்படிங்கிறத நம்ம தெசலோனிக்கே பட்டணத்தை பார்க்கும்போது தெரிந்து கொள்ளுகிறோம். இப்போ மறுபடியும் 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலேருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசித்தோம்னு சொன்னால், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. திரும்ப திரும்ப ரெஃபரன்ஸ் எதுக்கு வருது? நாங்கள் சொன்னோமேப்பா, நாங்கள் சொன்னோமே, நாங்கள் கட்டளையிட்டோமே, நாங்கள் பேசினோமே, நாங்கள் உங்கள் மத்தியில் இருந்தப்போ செஞ்சு காமிச்சோமே. இந்த ப்ராப்ளம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் போலாங்க. லேஸில் வேலைக்கு போக மாட்டானுங்க போல் தெரியுது. அவன்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவன் அங்கே இருக்கும்போதே கட்டளை இட்டு இருக்கிறான். எந்த அளவுக்கு? வேலைக்கு போக மாட்டேன்னா சாப்பாடு சாப்பிடாதேன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக அங்கே பேசியிருக்கிறான். நாங்கள் உங்களிடத்தில் இருக்கும்போது கட்டளை இட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்போ எங்களுக்கு நியூஸ் வருது, இன்னும் அதில் மாற்றமே இல்லை, அதே மாதிரி தான் இருந்துக்கிட்டே இருக்காங்க, அந்த குறையாகவே தான் இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாடை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம்னு மறுபடியும் சொல்கிறோம். அங்கே இருக்கும்போது சொன்னோம், கேட்கல. இப்போ இங்கேருந்து எங்களுக்கு நியூஸ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம்னு சொல்லுகிறோம். இப்போ இந்த வேலை செய்யலைன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல, இதை சிலர் ஒரு எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நடந்த சம்பவம், அவர் ஒரு கேப் ஆப்ரேட்டர். அவருக்கு கீழே நிறையா கார் இருக்குது, நிறைய டிரைவருங்க இருக்கிறாங்க. இவர் தான் ஓனர், அந்த கேப் ஆப்ரேஷனுக்கு இவர் தான் ஓனர். அவர் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டப்போ இந்த வசனத்தை கேட்டார். என்னன்னு? ஒருத்தன் வேலை செய்யலைன்னா சாப்பிடக்கூடாது. நான் வேலை செய்யாமல் ஃபேனுக்கு கீழே உட்காந்துருக்கிறேனே, ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்கிறேனே, வசனம் சொல்லுது வேலை செய்யலைன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் ஒரு யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு நானும் கார் ஓட்ட போகிறேன்னு கிளம்பிட்டார். நான் அவரை பார்த்து கேட்டேன், என்னென்ன ஏன்னு கேட்டேன். ஆமாம் தம்பி, வசனம் தெளிவாக சொல்லுதுப்பா, வேலை செய்யலைன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. அவங்களெல்லாம் வேலை வாங்கிட்டு நான் மட்டும் வேலை செய்யாமல் இருந்தேன்னா அது தப்பு இல்லை, அதனால் நானும் டியூட்டிக்கு போகிறேன்னு சொல்லி இவர் வேலை செஞ்சார். இவர் விட்டுட்டு போயிடுவார், இவரும் லைனில் போவார். மற்றவங்களை வேலை வாங்குறதும் மேனேஜ் பண்ணுறதும் அதுவே வேலை தான். வேலை செய்கிறதுனா அதுக்கு நம்ம கை வச்சு தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. மேற்பார்வை பார்க்குறதும் வேலை தான். சிலர் இந்த வேலை செய்வாங்க, சிலர் அந்த வேலை செய்வாங்க. ஸோ இதை எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போயிட்டு வேலை செய்கிறதுனா எல்லாருமே இப்படி தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது. வீண் அலுவற்காரர்னு என்னது? இப்படி சொல்லுவாங்க,
நாய்க்கு நிற்க நேரம் இல்லையா. நாய் ஒரு இடத்துல நின்று பார்த்துருக்கீங்க, நிற்கவே நிற்காது, நடந்து நடந்து இங்கே அங்கேயும் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நாய்க்கு நிற்க நேரம் இல்லையா. அதே சமயத்தில் அதுக்கு செய்கிறதுக்கு வேலையும் இல்லையா, எந்த வேலையும் செய்யாது. ஆனால் வேலை செஞ்ச மாதிரி பிஸியாக போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நாய்க்கு நிற்க நேரம் இல்லையா, செய்ய வேலை இல்லையா. வீண் அலுவற்காரர்னு சொன்னால் வெட்டி ஆஃபீஸர்னு அர்த்தம். ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க, மேக்கப் பண்ணிக்குவாங்க, சுற்றி வருவாங்க, ஒரு வேலைக்கும் போயிருக்க மாட்டாங்க, ரிட்டையரே ஆகிடுவாங்க. அப்படியே இருந்தே ரிட்டையர் ஆகிடுவாங்க. சிலருக்கெல்லாம் அந்த கொடுப்புன்னு இருக்குது, வேலையே செய்யாமல் பொழப்பு நடத்தி கடைசி வரைக்கும் போயிடுவாங்க. ஸோ வீண் அலுவற்காரராக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். ஒழுங்கற்று திரிகிறவர்கள்னா, அதாவது செய்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலை, நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷன், நம்ம அந்த ஃபோக்கஸில் நம்மளுடைய நாளை நேரத்தை, நம்மளுடைய பலனை, நம்மளுடைய திறமையை நம்ம செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒன்றும் செய்யாமல் இருக்க மாட்டோம், நம்ம செய்யக்கூடாததை செய்வோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், செய்கிறதுக்கு உண்டான ஒரு குறிப்பிட்ட கடமையை செய்கிறதுக்காக நம்மளுடைய திறமை, தாளந்து, பலன், நம்மளுடைய நேரம் அதை ஃபோக்கஸ் பண்ணி செய்யலைன்னா நம்ம எம்டியான ஸ்பேஸில் இருக்க மாட்டோம், நம்மளை அறியாமல் செய்யக்கூடாததை செய்து கொண்டிருப்போம். An idle mind is the workshop of the devilன்னு சொல்லுவாங்க. சும்மா உட்காந்துருந்தேன்னா பிசாசுக்கு அதுதான் வேணுமா, மீதி வேலையெல்லாம் அவன் பார்த்துருவான். ஊரை கெடுக்கிறதுலாம் யாருன்னு பாருங்கள், இந்த சும்மா இருக்கிற பார்ட்டி தான் இருக்கும். வேலைக்கு போயிட்டு வரவங்கெல்லாம் பிஸியாக இருப்பாங்க, அவங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடையாது. இந்த சும்மாவே உட்காந்துருப்பானுங்க மாதிரி இவனுங்க தான் இங்கே அங்கே கிளப்பி விடுறது, எல்லா வேலையும் பார்க்குறது இவனுங்களாக தான் இருக்கும். ஸோ ஒழுங்கற்று திரிகிறாங்களா அவங்க. சொந்த சாப்பாட்டை சாப்பிட்றதுன்னா என்னது, தன் சாப்பாட்டுக்காக அல்லது தன் போஜனத்துக்காக சபையையோ அல்லது வேறு ஒரு நபரையோ சார்ந்து இருக்கக்கூடாது. நான் சம்பாதிச்சு நான் செலவு பண்ணி நான் சாப்பிடணும். பவுல் இதை எபேசியருக்கு எழுதும்போது கூட எழுதுறதை நம்ம பார்க்குறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 28வது வசனத்தில், எபேசியர் 4:28, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படக்கிறவன். நீ வேலை செஞ்சு சம்பாதிச்சு நீ மட்டும் சாப்பிட்றது இல்லையா, இல்லாதவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சம்பாதிக்கிறவனா நீ வேலை செஞ்சு பிரயாசப்படணும்னு சொல்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி அவங்க வேலை என்னது, அடுத்தவன் பாக்கெட்லேருந்து எடுக்கிறது தான் அவங்க வேலை. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலையை செய்து பிரயாசப்பட கடவன். இது எபேசியருக்கு எழுதும்போது சொல்கிற வார்த்தை. இப்போ தெசலோனிக்கேயர் பட்டணத்தில் அங்கே இந்த ப்ராப்ளம் இருக்குது, அதனால் அவங்களுக்கு இதை போதிக்கிறான். இது இந்த 12வது வசனத்தோட அது முடிஞ்சதுக்கப்புறம், ஒரு நிமிஷம், ஓகே, கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம், ஓகே, முடிஞ்சதுக்கப்புறம் 13வது வசனத்தில், சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் அப்படின்னு சொல்கிறான். நன்மை செஞ்சால் உற்சாகம்தான் வரணும், சோர்வு வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் உண்மையில் நன்றி இல்லாத இந்த உலகத்தில், மறதியின் பூமியில் தொடர்ந்து நன்மை செய்கிறதுன்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஒரு உதாரணம் சொல்கிறேனே. பல வருஷங்களுக்கு முன்னால் எங்கள் சொந்தக்கார பையன் ஒருத்தன் +2 வந்தான். அவனுக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம். அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, நான் கெமிஸ்ட்ரி மேஜர்னால என்கிட்ட வந்து, டேய் இவனோட சேர்த்து இன்னும் ஒரு 10 பேரை நான் கூட்டிகிட்டு வந்து சேர்த்து விட்டுறேன் அவங்ககிட்ட, இவனுக்கு டியூஷன் மட்டும் எடு, கெமிஸ்ட்ரி டியூஷன் எடுன்னு சொன்னேன். சரி, டியூஷன் எடுக்கணும்னா ஒரு 10 பேர் இருந்தாக்கா நம்ம போடுற இது வந்து என்ன சொல்கிற எஃபர்ட்டு கொஞ்சம் பிரயோஜனம், ஒருத்தர் 2 பேரை வச்சுட்டு செய்ய முடியாது இல்லையா அப்படி. ஆனால் உண்மையில் கடைசி வரைக்கும் அவங்க பையனும் இன்னொரு பொண்ணும் தான் வந்தாங்க, 2 பேர் தான் கிளாஸுக்கு, சரியா.
காலைல 5 மணிக்கு கிளாஸ். 5 மணிக்கு அவங்க வரணும்னா நான் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? நான் எந்திரிச்சு ரெடி ஆகி இவங்களுக்காக காத்திருந்து இவங்க 5 மணிக்கு வந்த அப்புறம் 2 பேரும் தூங்கி வளைஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்கள எழுப்பி விட்டு அவங்களுக்கு நான் கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுக்கணும். அப்புறம் அவங்களுக்கு நான் டெஸ்ட் வைக்கணும். 10 பேருக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்கும் அதே அளவு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த 2 பேருக்கு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறதும், அவர் 2 பேருக்கு நான் உட்காந்து கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு வாரமும் நான் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறேன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு பாருங்கள். அவ்வளோ பண்ணி +1 +2 2 வருஷமாக அவங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி எடுத்தாச்சு. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்துருச்சு. 2 பேரும் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதிட்டு கொஸ்டின் பேப்பரை கூட என் கண்ணில் காட்டல. சரிங்களா? ரிசல்ட் வந்துருச்சு. 2 பேரும் பாஸ் ஆகிட்டாங்க. 2 பேருமே பாஸ் ஆகிட்டேன்னு எங்கள் வீடு தேடி வந்து சொல்லவே இல்லை. நான் இன்னொருத்தர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் பாஸ் ஆகிட்டாங்கன்னு. இதுதான் உலகம். இந்த உலகத்தில் நன்மை செய்யணும்னா ரொம்ப இது வேணும், என்ன சொல்கிறது, மன தைரியம் வேணும். அது வந்து இதெல்லாம் தாங்கிக்கிட்டு தொடர்ந்து செய்யணும்னா ரொம்ப கஷ்டம். நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும், சும்மா இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். அதனால் நன்மை செய்கிறவங்க சீக்கிரமாக சோர்ந்து போயிடுவாங்க. பைபிள் திரும்ப 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 சொல்லுது. பவுலே இந்த இடம் இல்லாமல் இன்னும் 2 இடத்துல சொல்கிறான், நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருங்கன்னு. ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனம். ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நன்மைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ரோமருக்கு சொல்லிட்டேன்னா, கலாத்தியர் 6வது அதிகாரம் 9-10. கலாத்தியர் 6:9-10. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் அப்படின்னு சொல்கிறான். எபிரேயர் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 3வது வசனம். எபிரேயர் 12:3. அந்த எபிரேயர் எழுதின புக் எழுதினவரும் அதே வார்த்தையை சொல்கிறத பார்க்குறோம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவனுடைய பாடுகளை காமிச்சு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவருக்கே அதுதான் பிரதிபலனாக கொடுக்கப்பட்டது. ஸோ அவரை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு வந்தோம்னா, ஆண்டவராகிய இயேசுவே சொல்கிறாரு, அப்படி நீ சோர்ந்து போகாமல் செஞ்சனா நான் செய்வேன்னு சொல்லி. 2வது அதிகாரம் 3வது வசனம். நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஸோ நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொன்னால், நன்றியே எதிர்பார்க்கக்கூடாது. தேங்க்ஸ் கூட சொல்லுங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் 10 பேருக்கு சுகமாக்கினார். எத்தனை பேர் திரும்பி வந்து தேங்க்ஸ் சொன்னான்? 10% தான். 90% தேங்க்ஸ் சொல்கிற கூட டைம் இருக்காது அவங்களுக்கு. ஸோ வரணும்னு நினச்சேன், ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன்னு சொல்லுவாங்க. அதுதான் உலகம். அதுக்காக நம்ம நன்மை செய்யாமல் இருக்கக்கூடாது. உலகம் மறந்துடும். சிலருடைய லைஃப்பையே நீங்கள் தூக்கி நிறுத்திருப்பீங்க. அவங்க வந்து எனக்கு இவங்க தாங்க வாழ்க்கையே மாற்றி கொடுத்தாங்கன்னு கூட ஞாபகமே இருக்காது அவங்க. அதுதான் உலகம். நம்ம இது 2த்தையுமே எதிர்பார்க்கவே கூடாது. எதிர்பார்க்கலன்னா நம்ம ஏமாற மாட்டோம், ஏமாறலைன்னா சோர்ந்து போக மாட்டோம். நம்ம வேலை என்னது? நற்கிரியை செய்கிறது தான் ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்கிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறார், என்னை நன்மை செய்கிறதுக்காக வைச்சிருக்கிறார். நான் நன்மை செய்து கொண்டே இருப்பேன்னு செய்து கொண்டே இருக்கணுமே ஒழிய, இந்த நன்மைக்கு பிரதிபலன் வரலன்னா நான் சோர்ந்து போகக்கூடாது. பிரதிபலன் யார்கிட்டருந்து வரும்? அவரிடத்துலேருந்து வரும். நான் அவரிடந்து வாங்கிக்கிறேன், இவனுங்களெல்லாம் நான் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி நாம் தொடர்ந்து நன்மை உற்சாகமாக செய்து கொண்டே இருக்கணும். 14-15 வசனங்களுக்கு வந்தோம்னா, 2 தெசலோனிக்கர் 13வது அதிகாரம் 14-15 வசனங்களில், மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு
அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். இப்போ சீரியஸான ஒரு டோன் வருது. முன்னாடி விலக்கி வைங்கன்னு சொன்னால் இப்போ என்ன சொல்கிறான்? அவனோட கலவாதிருங்கள். இது எக்ஸ்கம்யூனிகேஷன் பற்றி பேசுகிறான். ஏன்னா இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் உங்ககிட்ட ஊழியம் செய்யும்போது அப்போவே கட்டளையிட்டோம், கீழ்ப்படியிலன்னு கேள்விப்பட்டு முதல் நிருபம் எழுதி அனுப்பணும். அதுக்கும் கீழ்ப்படியில, இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு நான் மறுபடியும் எழுதி அனுப்புகிறேன். இப்போயும் கீழ்ப்படியிலன்னா இந்த கீழ்ப்படிதல் அறியாமையினால் வர்ற கீழ்ப்படிதல் இல்லை. அதுக்கு பதிலாக மனமறிய வேண்டுமென்றே கீழ்ப்படியாமல் இருக்கு. இப்போ அறியாமல் செய்கிற தவறை டீல் பண்ணுறது வேற மாதிரி, அறிந்து மனமறிந்து துணிந்து செய்கிறத டீல் பண்ணுறது வேற மாதிரி. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம ரெண்டுத்தையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது. இப்போ தூங்குறவன் வேற, தூங்குற மாதிரி நடிக்கிறவன் வேற. தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. ஸோ அறியாமல் செய்கிறவனை நீங்கள் கடிந்து கொண்டீங்கன்னா அல்லது உட்கார வச்சு ஆலோசனை சொன்னீங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கோ. ஏன்னா அறியாமல் செஞ்சுதான் வருத்தம் தெரிவிப்பான், இனிமேல் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்துடுவான், கரெக்டாகிடுவான். அவன் தூங்குறவன், அவனை எழுப்பிடலாம். நாங்கள் அங்கே இருக்கும்போது கட்டளையிட்டும் செய்யலை, முதல் நிருபம் எழுதினோம் செய்யலை, ரெண்டாவது நிருபமும் எழுதியிருக்கோம் மறுபடியும் செய்யலை, இந்த நிருபத்துக்கும் செய்யலைன்னா அப்படிப்பட்டவனை நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. அவன் எப்படிப்பட்டவன்? அறிந்து தப்பு செய்கிறான். இப்போ அறிந்து தப்பு பண்ணுறவனை நம்ம அறியாமல் தப்பு பண்ணுறவனை டீல் பண்ணுற மாதிரி டீல் பண்ணக்கூடாது. இப்போ திருச்சபை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஜான் ஜெபராஜ் மேட்டரில் ப்ரே ஃபார் ஜான் ஜெபராஜ்னு ட்ரெண்டிங் ஆரம்பிச்சது இல்லையா? ஏன்னா நம்ம சகோதரன் தப்பு பண்ணியிருக்கிறான், சகோதரனை பழித்து பேசுறது பதிலாக சகோதரனுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், தூங்குறவன் யார், தூங்குறவன் மாதிரி நடிக்கிறவன் யாருன்றது அடையாளம் காணாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியாமல் தப்பு பண்ணவனுக்காக ஜெபம் பண்ணலாம், தெரிஞ்சு தப்பு பண்ணவனுக்காக ஜெபம் பண்ணுறதுல அர்த்தமே இருக்காது. இது நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடம், இது பேச வேண்டிய இடம், இது நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடம். இது ரெண்டுத்தையும் மாற்றிடக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போ அறிந்து தெரிந்து அதாவது துணிந்து ஒரு தவறில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறவங்கள, ஈடுபட்டவங்க இல்லை, இப்போ ஈடுபட்டு கொண்டே இருக்கிறவங்கள நீங்கள் அறியாமல் செய்கிறவங்கள டீல் பண்ண மாதிரி டீல் பண்ணக்கூடாது. அதனால தான் அந்த ப்ரே ஃபார் ஜான் ஜெபராஜ் ஒரு தவறான ஒரு 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 ஆங்கிளில் அது போச்சு. அது சரி கிடையாது. அன்னைக்கே சபை ஸ்ட்ரெயிட்டாக இது தப்பு, இன்னார நாங்கள் இனிமேல் யாதுக்கும் கூப்பிட மாட்டோம், அவங்க முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு தகுதி இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சபை ஏகமாக அறிவிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். உலகத்தின் பார்வையில் சபை என்னவா இருந்திருக்கும்? டிசிப்ளின்னா இதான் பாரு, அவன் தப்பு பண்ணோன்னே இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க பாருன்னு சொல்லி, அதுக்கு பதிலாக அவனுக்கு மெத்தனம், அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப அதில் என்ன தப்பு, இது என்ன, அது என்னன்னு சொல்லிக்கிட்டு ஜால் ஜாப்பு வாங்கிட்டு இருந்தால் உலகம் நம்ம பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்கு. கம்ப்ளீட் நம்ம சாட்சியாக இருக்கிறதே அடி வாங்கிப்போம். ஸோ இந்த வசனத்தில் அவங்கள அவனோட கலவாதிருங்கள்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்கம்யூனிகேஷன் பற்றி பேசுகிறான். ஆனால் கலவாதிருங்கள் அதுக்காக பகைக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஏன் கலவாது இருக்கிறோம்? அப்பயாவது உணர்ந்து கொள்ள மாட்டாங்களான்னு சொல்லி, அதுக்கு தானே அவங்கள தண்டிக்கணும், அவங்கள அழ வச்சு பார்க்கணும், அவங்கள கெடுக்கணும், அவங்க குடும்பம் கெட்டு போகணும், அது இல்லை. தப்பு செய்கிறாங்க, தப்புல இருக்கிறாங்க, இப்படி செஞ்ச அப்புறமாவது
உணர்ந்து கொள்ள மாட்டாங்களா, திருந்த மாட்டாங்களா, ஒரு ரெக்கவரி வராதா அப்படின்னு தான் செய்கிறோம். இப்போ தொடர்ந்து சொல்லும்போது சொல்லுகிறான், ஆனாலும் முந்தின வசனம், அவன் வெட்கப்படும்படி அவனோட கலவாதிருங்கள். 15வது வசனம், ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணக்கூடாது. அவனை பகைங்கன்னா பகைக்கக்கூடாது. அவன் நம் சகோதரன் தான், தப்பில் நிற்கிறான். அதனால் நாம் அவனோட ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாது. தப்பில் நிற்கும்போது தனியாக வச்சிடறோம். அவன் அப்பயாவது வெட்கப்பட்டு உணரணும் என்கிறதுக்காக செய்கிறோம். அன்பின் அடிப்படையில் தான் அந்த நடவடிக்கையை எடுக்கிறோம். இப்போ விலக்கி வைக்கலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது, பகைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லையா, பகைக்கக்கூடாது, சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு என்ன சொல்லணுமா, புத்தி சொல்லணும்னு சொன்னான். அந்த சிச்சுவேஷனில் கூட சகோதரனாக எண்ணி புத்தி சொல்லுங்கள்னு சொன்னால் நம்பிக்கை இழந்துடாதீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், இதெல்லாம் தேராத கேஸுன்னு சொல்லி கை கழுவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்காதீங்க, தள்ளி வைங்க. ஆனால் ஒரு ஹோப் வச்சுக்கிட்டு அவனுக்கு புத்தி சொல்லுங்க. எப்படியாவது ரிவைவ் ஆகி மறுபடியும் உள்ளே வர்றதுக்கு வழிவகுக்கிறதுக்கான காரியங்களை செய்யுங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னது, அன்பு. பகை இல்லை. பகை இருந்தால் அது வேற மாதிரி. ஸோ நீங்கள் அவனை பகைக்கக்கூடாது, அன்பு கூர்ந்து அன்பின் நிமித்தம் அவனை கலவாது இருக்கணும். அதே சமயத்தில் அவனுக்கு புத்தி சொல்லுகிறதா இருக்கணும். இந்த கான்செப்ட் இருக்குது பாருங்கள். தப்பு பண்ணாக்க நம்மளோட வச்சுக்கிட்டு அது பரவாயில்லைன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இதை போய் வெளியே சொல்லக்கூடாது, இது நம்மளுக்குள்ளே வச்சுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய காரியம் சொன்னாங்க பார்த்தீங்களா. பவுல் இதில் ரொம்ப கிளியராக இருக்கிறான். இங்கே தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது இப்படி எழுதுகிறான். கொரிந்தியருக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை டீல் பண்ணுறான். அங்கேயும் புறஜாதிகளுக்குள்ளே கூட சொல்லப்படாத அருவருப்புன்னு சொல்கிறான். ஒரு பெரிய மிஸ்டேக் நடக்குது. இப்போ அந்த பெரிய மிஸ்டேக்கை டீல் பண்ணும்போது அவன் சொல்கிறான், 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 11லேருந்து 13 வரைக்கும். 1 கொரிந்தியர் 5 11லேருந்து 13 வரைக்கும். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரகாராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அதெல்லாம் குறை இருக்க தான் செய்யும் பிரதர், அது அப்படி இல்லை அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க அந்த பாவத்தை அறிந்து செய்கிறாங்க, அதில் நிலைத்து இருக்கிறாங்கன்னா அவங்களோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோட புசிக்கவும் கூடாது. இப்போ தான் டிஃப்ரென்ஸ் கொண்டு வருகிறான். சர்ச்சுக்கு வெளியில் இருக்கிறவங்க இந்த தப்பெல்லாம் செய்வாங்க. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள், புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள்னு சொல்கிறான். ஸோ எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கட்டாயம் பண்ணி எழுதுகிறான் அந்த லெட்டரில். இது முதல் நிருபம். இப்போ இது முதல் நிருபம் அவங்க கைக்கு போய் கிடைச்ச உடனே அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவனை தள்ளிட்டாங்க. அதனால் துக்கம் உண்டாகுது, நிறைய காரியங்கள் நடந்தேருது. இப்போ 2வது நிருபம் எழுதுகிறான். 2வது நிருபம் எழுதும்போது 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4லிருந்து 11 வரைக்கும் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2 4லிருந்து 11 வரைக்கும். அன்றியும் நீங்கள் துக்கம் படும்படி எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். எது? ஃபர்ஸ்ட் லெட்ரு. உங்களை அள வைக்கணும்னு நான் எழுதலை, நானே அழுதுகிட்டே எழுதினேன். உங்கள் மேலே இருக்கிற அன்புனால அதை நான் செஞ்சேன். துக்கம் உண்டாகினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒரு வாரம் உங்களுக்கும் துக்கம் உண்டாகினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிகம் பாரம் சுமத்தாதபடி இதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே
போதும்னு சொல்லலாம். அந்த எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணீங்க, அதனால ஒரு துக்கம் உண்டாச்சு பார்த்தீங்களா? அந்த அவமானம், அந்த துக்கம், அந்த வருத்தம், அது ஒரு பீரியட் வரைக்கும் அது போதும்னு சொல்லுகிறான். இந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். போன தடவை சொன்னப்போ செஞ்சீங்க, இப்போ தள்ளினவனை சொல்லி சொல்கிறேன். 4 பேர் இருப்பான். அது எப்படி அன்னைக்கு அப்படி சொன்னார், இன்னைக்கு இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கு லீகலாக பேசுறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பான். சொல்கிறான், நீங்கள் கீழ்ப்படுறீங்களா இல்லைன்னு பார்க்கறதுக்காகவே இதை நான் எழுதுகிறேன். நான் தான் தள்ள சொன்னேன், இப்போ நான் தான் சேர்த்துக்க சொல்கிறேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலும் மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு சொல்லுகிறான். ஸோ இந்த வே ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ் இருக்குல்ல, இதை தெசலோனிக்கே பட்டணத்தில் மட்டும் பவுல் செய்யலை, கொரிந்து பட்டணத்திலையும் செய்கிறான். இதுதான் நமக்கு சொல்லி கொடுக்கப்படுகிற காரியம். ஒழுக்கம் இன்மை இருந்தால் அந்த ஒழுக்கமின்மையோட நீங்கள் கலக்காதீங்க அப்படின்னு. அவங்கள விட்டு கொஞ்சம் தனியாக நில்லுங்க. நீங்கள் கூடவே இருந்தீங்கன்னா அது என்கரேஜ்மெண்ட் மாதிரி, அவங்க செய்கிற தப்பு நீங்களும் கூட சப்போர்ட் பண்ணுற மாதிரி. சொல்லப்போனால் கொஞ்ச நாளில் உங்களுக்கு இருக்கிற ஒழுக்கமும் கெட்டு போயிடும். ஆனால் இத்தனை தடவை சொல்லியும் தொடர்ந்து அதில் யாராவது நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு அவங்கள விலக்கி வைங்கன்னு சொல்லி சொல்கிறான். அது எதன் அடிப்படையில் செய்யணுமா? பகையின் அடிப்படையில் இல்லை, அன்பின் அடிப்படையில் அதை செய்யணுமா? நம்பிக்கை இழந்துடக்கூடாதான், அவங்களுக்கு புத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ கடைசி 3 வசனத்துக்கு வந்தோம்னா 16, 17, 18 வசனங்களில் முடிவு ஆசீர்வாதம் சொல்லப்படுது. 16வது வசனம், சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. இப்போது சமாதானத்தின் கர்த்தர் தெசலோனிக்கே பட்டணத்தாருக்கு என்ன கொடுப்பாராகன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறான்? சமாதானத்தை தந்தருளுவாராகன்னு ஆசீர்வதிக்கிறான். அங்கே என்ன சூழ்நிலை நிலவுது? உபத்திரவம் இருக்கு. அவங்க உபத்திரவத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உபத்திரவத்தின் மத்தியில் அவங்களுக்கு சமாதானம் எப்படி உண்டாகும்? உபத்திரவம் நீக்கப்பட்டுட்டா சமாதானம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உபத்திரவம் நீக்கப்படுறதை பற்றி பேச்சே இல்லை. உபத்திரவம் இருக்குது. இப்போ உபத்திரவம் இருக்கிற சபைக்கு சமாதானத்தை பற்றி பவுல் பேசுகிறான். இந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை. இது என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன்னு கர்த்தர் சொன்னார்ல, அந்த சமாதானம். இந்த சமாதானம் சூழ்நிலையை பொறுத்த சமாதானம் கிடையாது. சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருந்தாலும் எதிரடையாக இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் இந்த சமாதானம் இருக்கணும். இது கர்த்தர் கொடுக்குற சமாதானம். உலகம் கொடுக்குற சமாதானம் எப்படி இருக்கும்? எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளும் பீஸ்ஃபுல்லாக இருப்போம் இல்லையா? அதுதான் நம்ம நார்மலாக பார்க்குற சமாதானம். இது விசேஷமான ஒரு காரியம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே உங்களுக்கு சமாதானத்தை அருளுவாராக. எபேசியருக்கு எழுதும்போது எழுதுகிறான், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இந்த சமாதானம் புரிந்து கொள்ளுகிறதே கஷ்டமாக இருக்குமா? புத்தின்னு சொன்னால் புரிந்து கொள்ளுகிறது. எல்லா புத்திக்கும்னா யாருக்குமே புரியாது. எப்படா இந்த சூழ்நிலையில் இவங்க இப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. கர்த்தரோடு இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற அந்த சமாதானம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. ஸோ சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். நிருபங்கள் தோறும் இதுவே அடையாளம், இப்படியே எழுதுகிறேன். பவுலினுடைய நிருபங்கள் எப்போவுமே இந்த ஐடென்டிட்டியோடைய தான் வரும். யார் எழுதுகிறாங்கன்றதில்
குழப்பமே இருக்காது. பவுலாகிய நான் எழுதுகிறேன்னு தெளிவாக வந்துடும். அதனால தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் பவுல் எழுதினதான்னு சொல்லி எழுப்பும்போது ஃபஸ்ட்டு அப்ஜெக்ஷனே என்னன்னு சொன்னால், பவுலினுடைய மற்ற எல்லா நிருபங்கள்லேயுமே பவுல் தன்னை அடையாளப்படுத்திக்கிறான். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் தன்னை அடையாளப்படுத்தாததுனால, அனானிமஸாக இருக்கிறதுனால அது பவுலுடைய ஸ்டைல் இல்லைங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் அப்ஜெக்ஷனே அதுதான் அங்கே. இப்போ நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக, ஆமென் என்று சொல்லி முடிச்சிடுறான். ஸோ இதோட தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபங்கள் 2 நிருபங்களும் முடிஞ்சிருது. அடுத்ததாக நம்ம கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபத்துக்கு போக போகிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வர்றதுக்குள்ளே அவ்வளோ பெரிய நிருபத்தை எப்படி தான் படிக்க போகிறீங்களோ தெரிலன்னு இல்லை. எத்தனை அதிகாரம்? அவ்வளோதான், சிம்பிள். என்ன, ஈஸியாக படிக்கலாம். ஒரு த்ரூவாக ஒரு தடவை படிச்சிருங்க. ஓகே, அப்போ தான் அது என்னன்றது ஓரளவுக்காவது நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இப்போது ஏன் இங்கேருந்து தெசலோனிக்கேயர்லேருந்து கொரிந்தியருக்கு ஜம்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நான் இந்த நிருபங்கள்லாம் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நிருபங்கள்லாம் எதுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னேன்? அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்குள்ளே இருக்குது. அந்த காரியங்கள் நிறைவேறும் போதே தான் இது எழுதப்படுது. சரிங்களா? இப்போ பவுலினுடைய 2வது மிஷினரி பிரயாணத்தின் இடையில், அதாவது கொரிந்து பட்டணம் தான் கடைசியாக அவன் வேலை ஊழியம் செய்கிற பட்டணம். 1.5 வருஷம் அங்கே இருக்கிறான். இங்கேருந்து எபேசு பட்டணத்துக்கு போக போகிறான். எபேசு பட்டணத்துலேருந்து எருசலேம் போக போகிறான். எருசலேம்லேருந்து திரும்ப அந்தியோகியாவுக்கு ரிட்டர்ன் வந்துட போகிறான். ஜேர்னி கம்ப்ளீட் ஆக போகுது. ஆனால் எபேசு பட்டணத்தில் ஊழியம் செய்ய போகிறதில்ல, எருசலேம்லேயும் ஊழியம் செய்ய போகிறதில்ல, நேராக அந்தியோகியாவுக்கு போக போகிறான். இப்போ கொரிந்து பட்டணத்தில் தான் கடைசியாக ஊழியம் நிறைவேறுது. இங்கே இருக்கும்போது தான் தெசலோனிக்கேயருக்கு இந்த 2 நிருபங்களை எழுதுனான்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் அதனுடைய முடிவு, 18வது அதிகாரம் ஆரம்பம், இதுங்களை வச்சு நம்ம பார்த்தோம். 19வது அதிகாரத்துக்கு வந்தோம்னா பவுலினுடைய 3வது மிஷினரி பிரயாணம் ஸ்டார்ட் ஆகும். அந்த 3வது மிஷினரி பிரயாணத்தில் இந்த தடவை எபேஸுக்கு போகும்போது ஊழியம் செய்யாமல் போனவன் 3வது மிஷினரி பிரயாணத்தில் எபேசுவில் லாங்கஸ்ட் பீரியட் ஆஃப் டைம் 3 வருஷம், இங்கேயாவது 1.5 வருஷம், எபேஸில் 3 வருஷம் தங்கி ஊழியம் செய்கிறான். அப்படி அங்கே தங்கி ஊழியம் செய்யும்போது அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தில் நடந்த சில சம்பவங்கள் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அங்கே இருந்து அவன் கொரிந்து சபைக்கு லெட்டர் எழுத வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஸோ தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் அதாவது 2வது மிஷினரி பிரயாணத்தினுடைய இறுதியில் வருது. 3வது மிஷினரி பிரயாணத்தினுடைய துவக்கத்திலேயே கொரிந்தியருக்கு எழுதினது வருது. அப்போ தெசலோனிக்கேயருக்கு அப்புறம் எந்த நிருபம் வரணும்? கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபம். அதனால தான் நம்ம 1 கொரிந்தியர் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வரும்போது 1 கொரிந்தியர் கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு நோட்ஸில் 2 கொரிந்தியருக்குள்ள ஒரு கண்ணோட்டமும் இருக்குது. ஒரு பேஜ் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லி 1 கொரிந்தியருக்குள்ள 1 தெசலோனிக்கேயருக்குள்ள அந்த கண்ணோட்டத்தையும் ஒரு அந்த பேஜை ஃபில் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஸோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் பிரதர். பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே எழுதியிருக்கிறேன் அப்படின்னு. அப்போது ஏற்கனவே நாங்கள் ஒரு மெசேஜ் கேட்கும்போது ஒரு ஊழியக்காரர் இப்படியாக டெஃபினேஷன் கொடுத்தாரு. அதாவது சிறைச்சாலையில் இருக்கும்போது அவருடைய கைகள் வந்து விலங்கிடப்பட்டு இருக்கும். ஸோ அந்த 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 நெருக்கத்தில் அப்படி அவர் எழுதுனதுனால என் கையெழுத்தாலே எழுதினேன் அப்படின்ட்டு. இன்னொரு இடத்துல வந்து தீமத்தியூ வந்து எழுதியிருப்பாருன்னு சொல்லிட்டு வரும். அப்போது இது ஓகேங்களா? தீமோத்தேயு எழுதுனது பவுல் கையெல்லாம் கட்டப்பட்டிருந்தப்போ எழுதுனதாம்மா? இல்லை, இது என்னோட டவுட். கையெழுத்தாலே எழுதினேன்னு சொன்னது வந்து அவர் விலங்கிடப்பட்டதுனால அந்த கஷ்டத்தோடவே நான் எழுதினேன். அந்த விலங்கு கூட அப்படி முள்ளுகளால் வந்து அது இருக்கும் உள்ளுக்குள்ளார. அப்போ எழுதும் போதெல்லாம் அவ்வளோ கஷ்டத்தோடு எழுதினார் அப்படின்னு அவர் சொன்னது. என்னோட டவுட் என்னென்னா, இப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் பவுல் வந்து தீமோத்தேயுக்கு டிக்டேட் பண்ணி அவர் எழுதினாரா? ஓகே, புரியுது சிஸ்டர். இந்த ஒரு ட்ரமட்டைஸ் பண்ணுறது, மிகைப்படுத்துறது, இந்த மாதிரி காரியங்கள்
வசனத்தை போதிக்கும்போது நிறைய செய்கிறாங்க. எப்போவுமே வசனத்தோட கூட்டக்கூடாது. கோல்டு கூட எந்த மெட்டலையும் ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணால் அந்த மெட்டலுக்கு வேல்யூ வராது. ஆக்சுவலாக கோல்டுடைய வேல்யூ குறைஞ்சிரும். ஸோ சத்தியத்தோட நீங்கள் எதையுமே சேர்க்கக்கூடாது. சத்தியத்தை மட்டும் சொன்னீங்கனாலே சத்தியம் வந்து பெரிய காரியங்களை செஞ்சிடும். ஏன்னா யாருமே சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்க முடியாது. நம்ம ட்ரெடிஷ்னலாக ஒரு தப்பு பண்ணுறாங்க. என்னன்னு சொன்னால் மிகைப்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை வந்து அவருடைய பாடுகளை பற்றி சொல்லும்போது, குட் ஃப்ரைடே அந்த தலையில் வச்ச முள் முடியை பற்றி பேசுவாங்க. சரியா? அந்த முள் எவ்வளோ லெங்த் இருந்ததுன்னு பேசுவாங்க. எவ்வளோ லெங்த் வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? 6 inches. 6 inchesனால் எவ்வளோ பெருசுன்னு யோசித்து பாருங்கள். இவ்வளோ பெரிய, நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்க அவ்வளோ பெரிய முள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்ததில்லை. செகண்டு, நான் கேள்விப்பட்டது 9 inches. சரியா? 9 inches 6 inches தலையில் வச்சு தலைக்குள்ளே அடித்தாங்கன்னா அந்த பர்சனுக்கு என்ன ஆகும்னு மட்டும் சொல்லுங்கள். இம்மிடியேட்டாக கோமாவுக்கு போயிடுவாங்க. பிரெயினை உள்ள பெனட்ரேட் பண்ணிச்சினாலே சென்சஸில் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ அப்படி சொல்கிறத நம்புறதுக்கு ஜனங்க ஆசையாக காத்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து பாடு உபத்திரவம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி மொத்தத்தில் எத்தனை வசனம் இருக்குது 4 சுவிசேஷத்தில் மட்டும் டோட்டல் பண்ணி பாருங்களேன். ரொம்ப கம்மி. அவரை விசாரித்தாங்க, அடித்தாங்க, விசாரித்தாங்க, சிலுவையில் அடித்தாங்க, அவ்வளோதான். நீங்கள் அந்த வசன நம்பரை மட்டும் எடுத்து பாருங்கள், ரொம்ப கம்மி. இப்போ பாடு உபத்திரவங்கள், த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லி படம் எடுத்திருக்கான் பார்த்தீங்களா, மெல் கிப்சன் நடிச்சிருக்கிறான். அந்த படத்தை ஹாலிவுட்டுக்காரன் தயாரித்து அதை உலகம் பூரா திரையிட்டு இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்துவனுடைய பாடு உபத்திரவங்களை பற்றின பாடல்களுக்கு பேக்ரவுண்டாக காமிக்கிற சீன் எல்லாம் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்லேருந்து தான் வருது. அதில் ஒன்று கூட சத்தியமே இல்லை. கர்த்தர் அந்த பாடுகளை அப்படி தான் அனுபவிச்சாருன்னு வசனம் சொல்லலை. ஏன் சொல்லலை? உங்களை அப்படி உள்ளே அசைக்கணும்னு ஆண்டவர் நினச்சா சாப்டர் அதையே எழுதியிருக்கலாம்ல விவரமாக. இப்போ சாரான ஒரு சிஸ்டர் ஒரு பாட்டு பாடுறாங்க. ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே, ரைட்டா, சிலுவையை சுமந்து ஏறுகின்றார்னு பாடுறாங்க. பாடும்போதே கண்ணீர் வந்துடுது. கரெக்டாக எமோஷனை ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுற சாங். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து போனார்னு எத்தனை வசனம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை இன்னொருத்தன் சுமந்தான்னு 3 வசனம் இருக்குது. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார்னு யோவான் மட்டும்தான் சொல்கிறான். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோம்னா இயேசு கிறிஸ்து சுமந்தார், அவர்கிட்ட வாங்கி இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டாங்க, அவன் தான் சுமந்துட்டு போனான்னு தான் அர்த்தம். ஆனால் நம்ம பார்க்குற திரைப்படங்கள்லாம் எப்படி பார்க்குறோம்? அவர் உழுகிறது என்ன, எந்திரிக்கிறது என்ன, அதுக்குள்ளே அவரை மிதிக்கிறது என்ன, அடிக்கிறது என்ன. ஏன் அந்த டிஸ்கிரிப்ஷன் பைபிளில் இல்லை? புரியுதுங்களா? இதை ப்ளோ பண்ணி பெருசாக காமிச்சு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணணுன்னு பண்ணுற சேஷ்டை இதெல்லாம் பைபிளில் இல்லாததை கொஞ்சம் எப்போவுமே ஃபேக்டை மட்டும் பார்க்குற மாதிரி நம்ம கொஞ்சம் கிளியராக இருக்கிறது தான் நமக்கு நல்லது. இப்போ பவுலனுடைய கை கட்டப்பட்டதாக இருந்து அவன் கட்டினப்போவே எழுதினான்னு சொன்னால் அவனுடைய சிறைச்சாலை பற்றி, சிறைச்சாலை வாசம் பற்றி பைபிளில் எங்கே இருக்குது? அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தில் இருக்குது. அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தில் பவுல் தான் வாசம் பண்ணுகிறதுக்கு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தனக்கு வேலை செய்கிறதுக்கு ஒருத்தனை வச்சுக்கிட்டு தனக்கு விசிட்டர்ஸ் வந்தால் ஃப்ரீயாக வந்து போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கிக்கிட்டு 2 வருஷம் இருந்தான்னு இருக்கு. இப்போ எங்கே கையை கட்டிக்கிட்டு எங்கே கையிலேருந்து எழுதுனா? புரியுதுங்களா? அவங்களுக்கு தைரியமே என்னென்னா நீங்கள் பைபிள் படிக்க மாட்டீங்க. நம்ம என்ன கதை வேணால் சொல்லலாம், சரித்திரம் என்ற வார்த்தையை சொல்லிட்டு என்ன கதை வேணால் சொல்லலாம், எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க.
அதுதான் சிஸ்டர், அதுதான் சொல்கிறேன். அவன் கை கட்டப்படவும் இல்லை, காலு கட்டப்படவும் இல்லை. அவன் ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருந்தான். குற்றவாளியாக அங்கே போகலை, ராயனுக்கு அபயமிட்டதுனால போயிருக்கிறான். ராயனுக்கு அபயமிடுறதுன்னா என்னன்னு சொன்னால் அப்பீல். உன்னுடைய டெசிஷனுக்கு எதிர்த்து நான் சீசருக்கு அப்பீல் பண்ணுறேன். சரி, நீ அப்பீல் பண்ணதுனால நீ சீசரை போய் பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே போயிட்டு அப்பீல் எடுக்கப்படுறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. அந்த 2 வருஷம் அவன் ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருந்தான், ஜெயிலில் இல்லை, கை கால்கள் கட்டப்பட்டெல்லாம் இல்லை. ஆனால் தைரியமாக சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மிகைப்படுத்துறதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, பவுல் நான் எழுதுனேன்னு சொல்லும்போது அவன் டிக்டேட் பண்ணி இன்னொருத்தன் எழுதினாலும் நான் எழுதுனேன்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. அப்படி உள்ள வசனங்களும் இருக்குது. நான் எழுதினேன், இன்னொருத்தன் சொல்கிறான் நான் எழுதுனேன்னு, இன்னொருத்தன் சொல்கிறான் நான் எழுதுனேன்னு. ஸோ இவங்க எல்லாரும் எழுதுவாங்க. ஆக்சுவலாக ஒருத்தன் தான் எழுதியிருப்பான், இவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, என் பேரை சொல்லுப்பா, நான் சொன்னேன், நான் கேட்டேன்னு சொல்லுப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எழுதியிருப்பாங்க. லிட்ரலாக உட்காந்து பவுல் தான் எழுதுனான்னு நம்ம கன்க்ளூட் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. பவுலோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒருத்தர் எழுதுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் பவுல் அதை ஒரு சிக்னேச்சர் மாதிரி கொண்டு வந்துடுறான். தன்னை ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. பிரைஸ் தி லார்ட் பிரதர். இப்போ தெஸ்லோனியர்கள் அந்த சிட்டிக்கு எழுதுறாரு, அண்ட் தென் கொரிந்து சிட்டிக்கு, ஸோ நிறைய சிட்டிக்கு எழுதுறாரு. இவர் ட்ரெயின் பண்ண ஆளுங்க தானா இவங்களாம், இந்த டிசைபிள்ஸ் எல்லாமே? கொரிந்து பட்டணத்தில் சபையை உண்டாக்குனதே பவுல் தான். கொரிந்து பட்டணத்தில், தெஸ்லோனிக்கே பட்டணத்தில் சபையை உண்டாக்குனதே பவுல் தான். ஆனால் ரோமாபுரிக்கு எழுதும்போது ரோமாபுரியில் இவன் சபையை ஸ்தாபிக்கல. கலாத்தியருக்கு எழுதும்போது கலாத்திய சபையை தான் ஸ்தாபித்ததா பவுல் கிளைம் பண்ணல. ஸோ இவன் ஏற்படுத்தின சபைக்கே எழுதுகிறான், மற்றவர்கள் ஏற்படுத்தின சபைக்கும் இவன் அறிமுகமான ஒரு பெரிய தலைவனாக இவனை அறிமுகமாயிருக்கிறதுனால அந்த அத்தாரிட்டிலையும் எழுதுறது உண்டு. ஓகே. ஸோ கொரிந்து தெஸ்லோனிக்கியருடைய அந்த பீப்புளோட நேச்சர் வேறையாக இருக்கும், அண்ட் கொரிந்து அந்த சிட்டியோட நேச்சர் வேறையாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இல்லை, இவங்க ரெண்டுமே கிரீக்கில் உள்ளது தான், கிரீஸில் உள்ளது தான். ஓகே. அது தெஸ்லோனிக்கே பட்டணம் அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் அகாயா, அது மக்கதோனியா. அது மக்கதோனியா டிஸ்ட்ரிக்ட்டு, அதுக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்டு அகாயா டிஸ்ட்ரிக்ட். அகாயா டிஸ்ட்ரிக்டில் உள்ளது கொரிந்து பட்டணம். மக்கதோனியாவில் உள்ளது பிலிப்பி, பெரேயா, தெஸ்லோனிக்கே. இது 3 பக்கத்தில் வர பட்டணங்கள். ஓகே. இவன் அதை முடிச்சுட்டு அகாயாவுக்கு வரும்போது அத்தனைக்கு அத்தனையிலேருந்து கொரிந்துக்கு வரான். ஓகே ஓகே. ஸோ இவங்கெல்லாம் ஒரே கஷ்டம் உள்ளவங்க தான். இவங்க எல்லாமே கிரீக்ஸ். ஓகே ஓகே. யூரோப்பியன்ஸ். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. அப்போ யோவான் 19வது அதிகாரத்தில் 17வது வசனம், அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு, அதுக்கு யோவான் மட்டும்தான் சொல்கிறான். அந்த ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு வசனம் தான் வருது. ஆனால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவங்க 3 பேருமே இயேசுவின் சிலுவையை இன்னொருத்தன் சுமந்தான்னு தான் சொல்கிறாங்க. இப்போ 3 வசனம் இயேசுவின் சிலுவை இன்னொருத்தன் சுமந்தான்னு சொல்லுது, ஒரு வசனம் இயேசுவின் சிலுவை இயேசு சுமந்தார்னு சொல்லியிருக்கு. இப்போ 4த்தையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா நீங்கள் என்னன்னு புரிந்து கொள்ள போகிறீங்க? இயேசு சுமந்தாரா, அவங்க சுமந்தாங்களா? அவன் சுமந்தானா? இயேசு சுமக்க ஆரம்பித்தார், அவங்ககிட்டருந்து வாங்கி அங்கே கொடுத்தாங்கன்னு தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். புரியுதுங்களா? அப்புறம் பவுல் அப்போஸ்தலராகிய பவுல் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம், அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். அது இது பிலிப்பி பட்டணத்தில் ஒரு பிரச்சனை. இவனை பிடிச்சி சட்டையெல்லாம் கிழிச்சு அடித்து பத்திரமாய் காக்கணும்னு கொடுத்ததுனால அவன் உள்காவலறையில் வச்சு தொழு மரத்தில் மாட்டி வச்சான். அன்றைக்கி ஒரு நைட்டு தான். அடுத்த நாள் காலையில் ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஆண்டவர் நைட்டே திறந்து விட்டார். அங்கே நிலநடுக்கம் ஏற்படுது, எல்லா சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்துருது.
சிறைச்சாலையினுடைய அந்த சூப்பரண்டென்ட்டோடைய வீட்டுக்கு போய் அவனுக்கே ஞானஸ்தானம் கொடுத்து அவனுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுறாங்க. இதெல்லாம் நடந்து பொழுது விடிஞ்சோடனே அந்த அதிகாரிகளை இவங்களை விடுதலை பண்ணி அனுப்புகிறாங்க. இது பிலிப்பி பட்டணத்தில் நடந்த விஷயம். ரோமாபுரியில் சிறைச்சாலையில் அவன் போகும்போது அது வேறு விஷயம். பவுலுக்கு 2 சிறையிருப்பு. முதல் சிறையிருப்பில் அவன் அப்பீல் பண்ணதுனால ரோமாபுரிக்கு போனான். 2வது சிறையிருப்பு நீரோ மன்னனுடைய ஆட்சி கீழே கிறிஸ்தவர்களை ஃபுல்லாக காலி பண்ணணும்னு சொல்லி உபத்திரவம் கட்டவிழ்க்கப்பட்டப்போ பவுல் கைது பண்ணப்பட்டது. இந்த முறை கைது பண்ணப்பட்டப்போ முதல் முறை மாதிரி சிச்சுவேஷன் கிடையாது. இப்போது தேசத்துக்கு விரோதமாய் ராஜ்யத்துக்கு விரோதமாய் குற்றம் செய்ததாய் குற்றம் சாட்டப்பட்டு உள்ளே இருக்கிறான். முதல் முறை குற்றம் சாட்டப்படல, அப்பீலில் வந்திருக்கிறார். அந்த அட்மாஸ்பியர் வேறு. எல்லாரும் வராங்க போகிறாங்க பார்க்குறாங்க. இவர் 4 நிருபம் எழுதி அனுப்புகிறார், எல்லாம் பண்ணுறார். ஆனால் 2வது சிறையிருப்பு சீரியஸான இஷ்யூ. அதில் பவுலினுடைய மனதே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 2 தீமோத்தேயு ஃபுல்லாக வாசித்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு நிருபம் தான் அங்கே உட்காந்து எழுதுனது. அது ஃபுல்லாக வாசித்தோம்னா நமக்கு கண்ணீரே வந்துடும். எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, யாருமே இல்லைன்னு சொல்லுவோம். அது 2 தீமோத்தேயுல. அது 2வது சிறையிருப்பு. புரியுதுங்களா? அங்கே அவன் ஜெயிலில் இருந்தான், அவனை கட்டி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் அக்செப்டபிள். இங்கே தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது எங்கே ஜெயிலில் இருந்தான்? அவன் கொரிந்து பட்டணத்துலேருந்து எழுதிக்கிட்டு இருக்கிறான். புரியுதா? சில நிருபங்கள் எழுதும்போதும் அவர் ஜெயிலில் தானே இருக்கிறார். 4 நிருபம் எழுதும்போது ஜெயிலில் இருக்கிறார். புரியுதுங்களா? அது நம்ம அந்த இடம் வரும்போது நம்ம அந்த 4 நிருபம் பார்க்க போகிறோம். அதுக்காக எல்லா நிருபத்தையும் நீங்கள் அதில் கிளப் பண்ணிட முடியாதுல்ல. பவுலாகிய நான் என் கையினால் எழுதுனேன்னா, என் கை கட்டப்பட்டு இருக்கும்போது அதில் முள் குத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த ரத்தம் சொட்ட எழுதுனான்னு கதை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாதுல்ல. விளங்குதா இல்லைங்களா? ரைட், ஓகே. சரி. பவுல் வேலை செஞ்சு ஊழியம் பண்ணாருன்னு பார்க்குறோம். ஆனால் பேதுரு அவர் வேலை பார்த்துருக்கும் போது ஆண்டவர் கூப்பிடுறாரு இல்லைங்களா? அதுக்கப்புறம் அவர் வேலை செஞ்ச மாதிரி எதுவும் இல்லை. அப்போ முழு நேர ஊழியங்கள் இன்னைக்கு செய்கிறாங்கல்ல, அது பேதுருக்களும் உண்டு, பவுல்களும் உண்டு. அதுதான் சொல்கிறேன். இப்போ வேலை செய்யாதவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பவுல் சொல்லதில்ல. ஊழியம் செய்கிறது வேலை செய்கிறது தான் சிஸ்டர். ஊழியம் செய்கிறது என்ன நினச்சிட்டீங்க? இல்லை 2 விதமான ஊழியங்களும் இருக்குல்ல. இருக்கு, 2மே இருக்கு. வேலையே செய்யாமல் சும்மா ஊர் சுற்றுறாங்க பாருங்க, அவங்கள பற்றி பேசுகிற வார்த்தை. இந்த 2 கேட்டகரியை பற்றி இல்லை. இந்த 2 கேட்டகரி இவங்க வேலை தான் செய்கிறாங்க. ஒருத்தருக்கு அந்த ஊழியத்திலிருந்தே ஊதியம் கிடைச்சிருது, ஒருத்தருக்கு அந்த ஊழியம் செஞ்சாலும் அதில் ஊதியம் கிடைக்காது, அவங்க வேற ஒரு வேலை செய்யணும். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லிடுறாங்க, உனக்கு விசுவாசம் குறைவாக இருக்கிறதுனால தான் உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட மாட்டேங்குதுன்னு அவங்கள இன்னும் நசுக்கிறாங்க போட்டு. அதுக்காக தான் காண்பிக்கிறது, பவுல் இருக்கிறான், பவுல் வேலை செஞ்சு சம்பாதிச்சான் பாருங்கன்னு சொல்லி காமிக்கிறது. வேலைக்கு போயிட்டா முன் வச்ச காலை நீ பின் வச்சுட்ட, கலப்பையில் கை வச்சு நீ திரும்பி பார்த்துட்ட, நீ கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லாமல் செயல்படுற. நீ விசுவாசத்தோட நின்றுனா கர்த்தர் வானத்தை திறந்து உனக்கு கொடுப்பாரு. ஏலியாவுக்கு இது கொடுக்கலையா, காக்கா கொண்டாந்து கொடுக்கலையா, கர்த்தர் போஷிப்பாரியா, இந்த அற்புதம் செஞ்சார் அந்த அற்புதம் செஞ்சார்னு சொல்லிட்டே அவங்கள கஷ்டத்திலே வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த கான்செப்ட் தப்புன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? அதுக்காக வெட்டி ஆஃபீஸராக தெரிகிறவங்களெல்லாம் நீங்கள் இங்கே கொண்டது லிங்க் பண்ண